எனக்கு ஒரு 5 இட்லி இருந்ததுங்க. அவர் 2 சாப்பிட்டு 3 அப்படியே வச்சுட்டு இருந்தாருங்க. அவர் 3 இட்லி அப்புறம் வந்து கடஞ்சல் சட்னி இருந்துச்சுங்க. அது ஒரு தெய்வீகமாக ஒரு பிரசாதம் மாரி அதை சாப்பிட்டேன் சார். நான் அவர் ஒரு கடவுளாக நான் பார்க்குறேன். அவர் சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டேன்னா அப்போ எவ்வளோ பாக்கியம் சார் நீங்கள் பாருங்கள் சார். நீங்கள் இசைஞானி இளையராஜா இட்லியை நான் சாப்பிட்டேன் சார். எல்லாரும் அவருடைய இசையை ரசித்திருப்பாங்க சார். ஆனால் நானும் அவருடைய இசையை நான் ரசிக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் சார். ஆனால் அவருடைய சாப்பிட்ட இட்லியை நான் சாப்பிட்டேன் சார். இது எவ்வளோ பெரிய நான் கொடுத்து வச்சுலாம் இருப்பேன் சொல்லுங்கள் சார். நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, எங்கே இருக்கிறீங்க கேஜிஎஃப்ல? சார் என் பேர் ராஜா. நான் வந்து சாம்பியன் இருக்கிறேன் சார். எனக்கு சின்ன வயசுலேருந்து இசைஞானியை பார்க்கணுன்ட்டு ஒரு கனவு சார். எனக்கு அவர் ஒரு கனவாக இருந்தது. அவர் பார்க்கணுன்றது ஒரு மிகப்பெரிய எனக்கு ஆர்வம், பெரிய ஒரு ஆசை கூட சொல்லாங்க. சார் நாங்கள் அவர் ஒரு பிறந்த நாளைக்கு நம்ம போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டேங்க. அதாவது இங்கே வந்து ஒரு ராமமூர்த்தி இருக்கிறாரு சார். அவர் மூலிமா அவர் எங்கே இருக்காரு? ராமமூர்த்தி வந்து பிஷாப் இருக்கிறாரு சார். அவர் பிஷாப்பில் அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இளையராஜாவுடைய ஸ்டுடியோவில் அவர் 30 வருஷமாக வந்து வேலை செஞ்சவர் அவருக்கு. ஸோ அது மூலிமா அவர் வந்து எனக்கு படிச்சானாருங்க. அவர் தான் எங்களை கூட்டிகிட்டே போனாருங்க. அவருக்கு நைட்டு மெயிலு பெங்கார்பேட்டிலேருந்து சென்னைக்கு கிளம்பினாங்க. அங்கே வந்துட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோங்க. நாங்கள் இங்கேருந்து ராமமூர்த்தி நாங்கள்லாம் வந்து உள்ளே ஒரு 6 மணிக்கு உள்ளே போயிட்டோங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு ஒட்டுமொத்தமாக அவருடைய ஆஃபீஸு, அவருடைய ஆரம்பலா போட்டி எல்லாத்தையும் பார்த்தோம் சார். அவருடைய ஹேண்ட் ரைட்டிங், அவருடைய ரைட்டிங் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டு கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதே இல்லாத அவர் இளையராஜா வந்து 7 மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆகிட்டாருங்க. 7 மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆனோடனே அவருக்கு வந்து டிஃபன் வந்துச்சுங்க சார். சாப்பாடுங்க வந்துச்சுங்க. டிஃபன் வந்தோடனே நாங்கள் கொஞ்சம் வெளியே இருந்தேங்க. ஆஃபீஸில் வந்து என்னை கூண்டு போனார் பாருங்க ராமமூர்த்தின்னு. அவரும் சுபையா 2 பேரும் இருந்தாருங்க. ஆல்ரெடி நாங்கள் வெளியே வர மாதிரி டிஃபன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேங்க. சாப்பிட்டெல்லாம் வந்துட்டேங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, இசைஞானி இளையராஜாவுடைய சாப்பாடு வச்சுட்டாருங்க. வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆஃபீஸ்க்கு அமிச்சிட்டாருங்க சாப்பாடு. அவர் சுபையா நான் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இவருக்கு ராமமூர்த்திக்கு கொடுத்தாருங்க சாப்பிட்றியான்ட்டு. ராமமூர்த்தி வந்து என்ன கூப்பிட்டாருங்க, ராஜாவா ஒரு நிமிஷம் வான்ட்டு, ஏன் சாப்பிட்றியான்னு கேட்டாருங்க. நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டே போயிட்டேன். சாப்பிட்டுட்டு போனாலும் அவர் சாப்பிட நான் எப்படி விட முடியுங்க. அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோவிலுடைய பிரசாதம் கூட சொல்லலாங்க. அத்தை நம்ம சரி அதை நாங்கள் கிளம்பி நான் எல்லாருக்கும் காட்டிகிட்டே சாப்பிட்டேங்க. நான் ஒரு 5 இட்லி இருந்ததுங்க. அவர் 2 சாப்பிட்டு 3 அப்படியே வச்சுட்டு இருந்தாருங்க. அவர் இட்லிக்கு வந்து அது கடஞ்சல் சட்னி எல்லாம் இருந்துச்சுங்க. இருந்தாலும் அவருடைய சாப்பாடை நான் ஒரு கோயிலுடைய தரிசனம் மாரி நான் சாப்பிட்டேன் சார். நான் இதே கடையில் தான் சாப்பிட்டேங்க. நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் உள்ளே போய்ட்டு 2 ஹவர் என்னால் பார்க்கவே முடியலங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் டேரக்டரெல்லாம் போய்ட்டு அவர் கதை சொல்ல உள்ளே போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே எங்களை அலோவ் பண்ணாருங்க. உள்ளே போனால் ஒரு உண்மையான சாமி மாதிரி அப்படியே நின்றுருக்கிறாங்க சார். அப்படியே அவர் போய் பார்த்துட்டு அவரை விஷ் பண்ணிட்டு அவருக்கு பிறந்தநாளைக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்து அவர் காலில் விழுந்து அவர்கிட்ட ஃபோட்டோ பிடிச்சி அவர்கிட்ட இது வந்து எனக்கு இந்த ஒரு ஜன்மத்தில் என்ன மறக்க முடியாத ஒரு சம்பவம் சார். இது எப்போ என்னோடய நினைவில் என்னுடைய ஆம்பிஷன் ஆகட்டும், என்னுடைய எதிர்காலம் அவருடைய பார்த்து தான் சார். வேறு இதுக்கு மேலே எது பண்ணாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகாது சார். அதுதான் என்னுடைய உண்மையான ஆத்ம திருப்தியாக எனக்கு அவர் சந்தோஷமான அவர் பார்த்துட்டு தான் சார். இசைஞானியை எத்தனை முறை பார்த்துக்கிறீங்க இது வரைக்கும்? இசைஞானி ஒரு 3 டைம் பார்த்துருக்குறேன் சார். அவருக்கு தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் தவிர, ஆனால் அவர் போய் மீட் பண்ணது வந்து அதே முதல் டைம் தான் சார். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாலங்க? ஒரு 5 வருஷம் முன்னாடி சார். இப்போ ஆண்டர்சன் பேட்டில் ராமமூர்த்தின்ற ஒரு இசைஞானி கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் சார். அவர் 30 வருஷமாக அவர்கிட்ட வந்து வேலை செஞ்சு சார். அது மூலியமாக தான் உள்ளே போக முடிச்சு தவிர என்னால் கண்டிப்பாக போயிருக்க முடியாதுங்க. இப்போ ராமமூர்த்தி சார் தான் உங்களை கூட்டிட்டு போனார். அவர் தான் கூட்டிட்டு போனார். எங்களை கூட்டிட்டு போன அவர் ராமமூர்த்திக்கிறார் இல்லையா, அவரும் சுபையா வந்துட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா இளையராஜாவுடைய இளையராஜாவுடைய பிஏங்க. அவர் ரொம்ப பரிச்சயம். 30 வருஷமாக அவர் வேலை செஞ்சவர், ரொம்ப பழகுங்க. அவர் கோயிலுக்கு போனால் கூட படையில் படைப்பாங்க, அது நான் சாப்பிட முடியும். இது அப்படி கிடையாது சார். நான் ஒரு கடவுளாக நான் பார்க்குறேன். அவர் சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டேன்னா அப்போ எவ்வளோ பாக்கியம் சார் நீங்கள் பாருங்கள் சார். சார் இசைஞானி மேலே எந்த அளவுக்கு பற்று வர என்ன காரணம் சார்? இசைஞானி மேலே இல்லை பற்று வர காரணம் அவருடைய மியூசிக்கு, அவருக்கு கொடுத்த சுகமே என்னால் வந்து ஒரு நாள் கூட மறக்க முடியாது சார். நீங்கள் எனக்கு இல்லை, நீங்கள் 1000 பேர் உங்களுக்கே தெரியாது. நான் புதுசாக கூட சொல்ல சார். அவரோட மியூசிக் என்ன மாதிரின்ட்டு அதில் ஒரு தெய்வத்தை இன்னொன்று ஓப்பனாக சொன்னாங்க. எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை சார். ஆனால் ஒரு தெய்வமாக நான் பார்க்குறது தான் அவர் மாத்திரம் தான் சார். அது நீங்கள் தப்பாவோட எடுத்துங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அந்த தெய்வமாக நான் பார்க்குற அவர் மாத்திரம் தாங்க. அதனால அவருடைய எப்படியோ பார்த்துட முடியுமா இன்னொன்று சொல்லணும்னா, அவரோட வாழைக்காலில் நான் வாழ்ந்துனுக்கிறேன், நம்ம வாழ்ந்துக்கிறேன்றது இது என்ன சொல்கிறது, ஒரு தெய்வம் எதிர்க்கிற மாதிரியே ஒரு ஃபீல் சார் எனக்கு. நம்ம ஊரில் அவரும் இருக்கிறார், நாமளும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் சார் நம்மளுக்கு. சார் இன்னொரு விஷயம் என்ன சொன்னோம்னா, எனக்கு சின்னதுலேருந்தே ஒரு சுகத்தை கொடுக்குறாரு சார். இப்போ யாராவது நம்ம வந்து எதோ ஒன்று பண்ணிட்டா நான் ரிட்டர்ன் பண்ணுறது இல்லைங்களா,
அந்த மாதிரி அவர் சின்னதுலேருந்தே எனக்கு வந்து ஒரு மியூசிக் ஆகட்டும், தனியாகிறதாகட்டும், என்னுடைய எமோஷன் ஆகட்டும், என்னுடைய ஃபீல் ஆகட்டும், எல்லாமே அவருடைய ஒரு டாக்டர் மாதிரி அவர் பார்க்குறாரு சார். இப்போ அவருக்கு எதோ ஒன்று என்னுடைய கடனை ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் இல்லைங்களா, ஏதோ ஒன்று கொடுத்தாலும் அவர் வாங்க போகிறது இல்லை, அவருக்கு தெரிய போகிறதும் இல்லைங்க. என்னுடைய சுய இந்த இதுக்கு வந்து அவருக்கு எதோ ஒன்று பண்ணணுன்றது ஒரு இதில் அவருக்கு 1000 படம் தாரத்தப்ப படம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. எங்கள் ஊர் லக்ஷ்மி தேட்டரில் படம் வந்துச்சுங்க. அப்போ நான் ஒரு 5,000 ரூபாய் செலவில் என்னோடய தனிப்பட்ட விதமாக அவருக்கு நான் ஒரு பேனர் போட்டேன் சார். அது வந்து நீங்கள் நினச்சா ஒரு பைத்தியத்தனமாக உங்களுக்கு தோணலாம். ஆனால் எனக்கு வந்து அவருக்கு எதோ ஒன்று பண்ணணும், ஏதோ செய்யணுன்றது ஒரு கடமையில் நான் வந்து ஒரு ஆத்ம திருப்தியாக அவருக்கு நான் என் பேனரு அது போட்டேன் சார். அது செலவில் என் பேனர் பண்ணுங்க.